அண்மை செய்தி. தமிழகத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 8 கொலை சம்பவங்கள் அரங்கேறி ஒட்டுமொத்த தமிழகத்தையே நிலைகுலைய வைத்துள்ளனர். இதுகுறித்து தலைமைச் செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்கும் தகவல்களை தற்போது கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், இது தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம் அருண். தமிழகத்தில் 24 மணி நேரத்திற்குள்ளாக 8 கொலை சம்பவங்கள் அரங்கேறி ஒட்டுமொத்த தமிழகத்தையே நிலைகுலைய வைத்திருக்கிறது. இந்த கொலை சம்பவங்களால் சட்டம் ஒழுங்கு முற்றிலுமாக சீர்கெட்டிருப்பதாகவும் பொதுமக்கள் நடமாடுவதற்கு அச்சமாக இருப்பதாகவும் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். ஒவ்வொரு கொலை சம்பவத்தையும் பார்க்கிற போது பதற வைக்கக்கூடிய சம்பவங்களாக இருக்கிறது. சென்னை துறைப்பாக்கத்தில் 32 வயது மதிக்கத்தக்க பெண்ணாக இருக்கக்கூடிய தீபா என்பவர் மாதவரத்தைச் சேர்ந்தவர். இவர் துண்டு துண்டாக வெட்டப்பட்டு அந்த துறைப்பாக்கம் பகுதியில் ட்ராலி சூட்கேஸில் வைத்து வீசப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. துறைப்பாக்கம் குமரன் கூடில் பிரதான சாலையை ஒட்டியிருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருந்த சூட்கேஸை மீட்டு அதில் இருந்த பாகங்களை எல்லாம் எடுத்து பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். இந்த கொலை சம்பவத்துடைய பின்னணியில் மணிகண்டன் என்பவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக கூறப்பட்டாலும் கூட, குறிப்பாக இந்த கொலை சம்பவம் என்பது அந்த குடியிருப்பு பகுதியில் மிகப்பெரிய அச்சத்தையும் அதே போன்று சோகத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. பாதுகாப்பு அற்ற ஒரு சூழ்நிலை இருப்பதாகவே அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். அதே போன்று சென்னையை அடுத்த பெரும்பாக்கம் பகுதியில் கஞ்சா விற்பனை குறித்து போலீசாருக்கு தகவல் கொடுத்ததாக கூறப்பட்டது. குறிப்பாக கஞ்சா விற்கக்கூடிய அந்த கும்பலை பெரும்பாக்கம் எழில்நகர் பகுதியைச் சேர்ந்த தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்பைச் சேர்ந்த கலைவாணன் என்பவர் 24 வயது. இவருக்கு திருமணமாகி ஒரு ஆண் குழந்தை பெண் குழந்தை இருக்கிறது. கஞ்சா கும்பலை விற்பனை செய்வது குறித்து தட்டி கேட்டு இருக்கிறார். அந்த ஆத்திரத்தில் கஞ்சா கும்பல் இவர் குழவிக்கல்லை போட்டு இவரை கொடூரமான முறையில் கொண்டிருக்கிறார்கள். இந்த சம்பவம் அந்த பகுதியில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அதே போன்று திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே இருக்கக்கூடிய கொளத்தூர் என்கிற அந்த கிராமத்தில் அடையாளம் தெரியாத ஒரு மூதாட்டி கழுத்து அறுக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார். ஏரி பகுதியில் மாடு மேய்க்க சென்ற ஒரு நபர் கொடுத்த தகவலுடைய அடிப்படையில் கண்ணமங்கலம் போலீசார் சடலத்தை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். மூதாட்டியை கொலை செய்தவர் யார், மூதாட்டியிடமிருந்து தங்க சங்கிலிகள் அதாவது தங்க நகைகள் பறிப்பதற்காக இந்த கொலை சம்பவம் அரங்கேறி இருக்கிறதா என்ற ஒரு அச்சம் அந்த பொதுமக்களிடையே ஏற்பட்டிருக்கிறது. மூதாட்டிகளுக்கு கூட தமிழகத்தில் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை நிலவி வருகிறது. அதே போன்று கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே ஒரு முகம் சிதைக்கப்பட்ட ஒரு இளைஞர் கொடூரமான முறையில் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அதாவது கௌதாசபுரம் கிராமம் அருகே 30 வயது மதிக்கத்தக்க இளைஞர் கொடூரமான முறையில் முகமே இல்லாத அளவிற்கு சிதைக்கப்பட்டிருக்கிறது. தகவல் அறிந்த பாகூர் காவல்துறையினர் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து இந்த சம்பவம் குறித்து யார் இதனை அரங்கேற்றிருக்கிறார்கள், குறிப்பாக இதற்கு முன்விரோதம் காரணமாக இந்த கொலை சம்பவம் நடைபெற்றதா, வேறு ஏதாவது காரணங்கள் இருக்கிறதா என்கிற மிகப்பெரிய ஒரு சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது. உடலுடைய பல்வேறு பாகங்களில் அவர் கொடூரமான முறையில் வெட்டி முகம் சிதைக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அதே போன்று தருமபுரி மாவட்டம் தொப்பூர் அருகே கட்டிட மேஸ்திரியாக வேலை செய்து வரக்கூடிய சிவபிரகாசம் என்கிற ஒரு வாலிபர் கை மற்றும் கட்டப்பட்டு 2 கைகளும் கட்டப்பட்டு கத்தியால் பல்வேறு பகுதிகளில் குத்தப்பட்டு கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். ஒரு கூலி தொழிலாளிகளுக்கு கூட பாதுகாப்பு அற்ற ஒரு சூழ்நிலை நிலவி வருவதாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். அதே போன்று சிவகங்கை மாவட்டம் திருப்பாச்சேத்தியில் இருக்கக்கூடிய பகுதியில் குடும்ப பிரச்சனை காரணமாக இரட்டை கொலை அரங்கேறி இருக்கிறது. திருப்பாச்சேத்தி கிராமத்தைச் சேர்ந்த பசுபதி என்கிற நபர் மனைவியை பிரிந்து வாழ்ந்து வருவதாக கூறப்படுகிறது. மனைவியை பிரிந்ததற்கு மாமியாரும் அவருடைய தாயாரும் காரணம் என்று சொல்லப்படுகிறது. அதற்காக அரிவாளால் சரமாரியாக வெட்டி கொலை செய்திருக்கிறார். தகவல் அறிந்த திருப்பாச்சேத்தி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து சடலத்தை கைப்பற்றி அந்த உடலை பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அதே போன்று சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே விறகு வெட்ட சென்ற முதியவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். பாப்பாக்குடி என்கிற கிராமத்தைச் சேர்ந்த காளையார் என்கிற அந்த நபர் தான் கண்மாயில் வெட்டுவதற்காக சென்ற போது மர்ம நபர்கள் சரமாரியாக விட்டு தப்பி ஓடியிருக்கிறார்கள். அவருடைய இடுப்பு அதே போன்று அவருடைய பல்வேறு உடல் பகுதிகளெல்லாம் இந்த வெட்டுக்காயங்கள் இருப்பதாகவும் அவர் முன்விரோதம் காரணமாக இந்த கொலை சம்பவம் நடந்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது. தமிழகத்தில் இந்த 24 மணி நேரத்திற்குள்ளாகவே 8 கொலை சம்பவங்கள் அரங்கேறி இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக சென்னையை பொறுத்தளவிற்கு சென்னை துறைப்பாக்கம் அதே போன்று பெரும்பாக்கம் ஆகிய பகுதிகளில் 2 கொடூரமான கொலை சம்பவங்கள் அரங்கேறி இருக்கிறது.
அதே போன்று கிருஷ்ணகிரியில் முகம் சிதைக்கப்பட்டு கொடூரமான ஒரு கொலை சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. இப்படி இந்த 8 கொலை சம்பவங்களால் ஒட்டுமொத்த தமிழகமே நிலைகுலைந்து போயிருக்கிறது. தமிழகத்தில் கொலை குற்றங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. காவல்துறையினர் கொலை சம்பவங்களை கட்டுப்படுத்த தவறிவிட்டதாகவே பொதுமக்கள் பார்க்கிறார்கள். கொலை சம்பவங்கள் இந்த தடுக்கப்படவில்லை என்றால் ஒட்டுமொத்தமாக தமிழகமே சுடுகாடாக மாறிவிடும் என்று மக்கள் வேதனை தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.